மேசராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசை புத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். மேசராசி மாசி மாத பலன் 2026 நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களில் 11வது மாதம் மாசி மாதம். மேசராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் கும்பராசியில செஞ்சிருக்கக்கூடிய காலம் தான் இந்த மாசி மாதம். மாசி மாதங்கிறது காலச்சக்கரத்துக்கு 11வது மாசம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாசி மாசம் 3ஆம் தேதி மகா சிவராத்திரி. அதாவது பாத்தீங்கன்னா எல்லா மாசமும் சிவராத்திரி வரும், ஆனா மாசி மாசம் வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி. அன்றைய தினம் 4 ஜாமமும் இரவு முழுவதும் கண் விழித்து சிவ பூஜை செய்பவர்களுக்கு சகல பாவங்களும் தோஷங்களும் விலகி அவர்களுக்கு சிவலோகம் பிராப்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆக அன்றைய தினம் இரவு முழுவதும் கண் விழித்து சிவபெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. சிவபெருமான் வழிபாடும் போது வீட்டில் தியானத்தில் இருந்தாலும் சரி, விழிப்போடும் விழிப்புணர்வோடும் இருக்கக்கூடிய இரவு மகா சிவராத்திரி அன்று. அடுத்ததா பார்த்தீங்கன்னா மாசி மாசம் 5ஆம் நாள் மௌனி அமாவாசை. அதாவது அன்றைய தினம் மௌன விரதம் இருப்பதற்கு சிறப்பு. நம்மளுடைய வார்த்தைகளால பிறருக்கு தீங்கு செய்திருந்தால் அன்றைய தினம் நாம் அதாவது மௌனி அமாவாசையில விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய வார்த்தைகளால் செய்த பாவங்கள் விலகக்கூடிய நாள் மௌனி அமாவாசை, மாசி மாதம் 5ஆம் நாள். அடுத்ததா பாத்தீங்கன்னா மாசி மாசம் 18ஆம் நாள் மாசி மகம். அதாவது பாத்தீங்கன்னா மறந்த திதியை மகத்துல கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா திதி சில டைம் நம்ம மறந்து போவோம். ஏன்னா திதி கொடுக்கும் பொழுது ஒரே நாளில் வராது. இந்த வருஷம் ஒரு தேதியில வருதுன்னா அடுத்த வருஷம் ஒரு தேதியில வரும், ஒரு 10 நாள் முன்ன வரும், பின்ன வரும், இந்த மாதிரி திதி மாறி வரும். அதனால சில பேர் மறந்து போவாங்க. ஆனா இந்த மறந்த திதியை இந்த மாசி மகத்துல கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு பிதுர் தோஷம் விலகக்கூடிய நாள் மாசி மகம் 18ஆம் நாள். மாசி 30ஆம் தேதி காரடையான் நோன்பு. அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அம்பாள் விரதம் இருந்து அம்பாள் வழிபாடும், அதே போல சத்தியவான் சாவித்திரி கதையை பாராயணம் செய்பவர்களுக்கும் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கக்கூடிய நாள் காரடையான் நோன்பு மாசி மாதம் 30ஆம் நாள். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மாசி மாதத்துல மேச ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் செவ்வாய், உங்க ராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் தான். 10ஆம் இடத்துல உச்சமாக சஞ்சரிக்கிறார் 11ஆம் தேதி வரை. அப்ப 10ஆம் இடங்கிறது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலம் அடைவார், அதோட உச்சபலமாக இருக்கார். அப்ப உங்க ராசிநாதன் வலுவா இருக்கார். கோடியிலே ஒருவனுக்கு ராசி உச்சத்திலேங்கிற மாதிரி வலுவான நிலையில இருக்கார். அப்ப உங்களுக்கு தொழில் சிறப்படையும், புகழ் உயரும், பதவி கிடைக்கும், அரசியலிலே வெற்றி கிடைக்கும், பொறுப்பு கிடைக்கும், உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரும், தொழிலிலே வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு, தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு, தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான தொழில் சம்பந்தமான யோக பலன் நடக்கும். அதே நேரத்துல 8ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். 8ஆம் இடத்து அதிபதி 10ல் இருக்காருன்னா தொழில் சம்பந்தமான போட்டி பொறாமைகளும் நடக்கக்கூடிய ஏற்படும். 11ஆம் தேதிக்கு அப்புறம் 11ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாக்கக்கூடிய இடம், நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம். அப்ப பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல ராசிநாதன் செஞ்சிருக்கும் பொழுது ராசிநாதன் 11ல செஞ்சாருச்சாருன்னா லாபகரமான மனிதராக மாறக்கூடிய அமைப்பு. எதை தொட்டாலும் லாபம், எதை தொட்டாலும் வெற்றி, இந்த மாதிரியான யோக பலன் நடக்கக்கூடிய அமைப்பு. நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு. நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. 8ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான் 11 இல்லையா. 8ங்கிறது உங்களுக்கு திடீர் நன்மை, திடீர் நஷ்டம் ரெண்டையும் சொல்லும். அவர் போய் 11ல இருக்கார் அப்படின்னா ராகுவோட சேர்ந்து இருக்காருன்னா எதிர்பாராத லாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத தனப்பிராப்தி, இதையும் உங்களுக்கு இந்த மாதம் மேச ராசிக்காரர்களுக்கு மாசி மாதம் கொடுக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடம் வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், வாழ்க்கை துணை ஸ்தானம், நண்பர்கள், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம். இந்த 2க்கும் 7க்கும் உடையவர் யாருன்னா சுக்கிரன். சுக்கிரன் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல தான் செஞ்சிருக்கிறார். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல செஞ்சிருக்கிறார். பொதுவா 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் எப்பெல்லாம் சம்பந்தப்படுதோ பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி, எதிர்பாராத தனப்பிராப்தி, உங்களுடைய பணம்லாம் வந்து சேரக்கூடிய அமைப்பு, கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வரவே வராதுன்னு நினைச்ச பணம்லாம் வந்து சேரக்கூடிய அமைப்பு, அடுத்தவங்க காசாவது உங்க கையில புரளக்கூடிய அமைப்பு, குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு. அதே போல பாத்தீங்கன்னா திருமணம், குழந்தை பிறப்பு,
வீட்டில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கக்கூடிய அமைப்பு. அதே போல பார்த்தீங்கன்னா கூட்டு தொழிலே அமோக லாபங்கள், தொழிலிலே லாபங்கள், வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்கள் நடக்கும். இந்த 17ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைவார். ஆனா உச்சமாக சஞ்சரிப்பார் சனியோடு சேர்ந்து. பொதுவா சுக்கிரன் 12ஆம் இடத்துல உச்சமானார்னா அவருக்கு மறைவே கிடையாது. அப்ப அதுவும் உங்களுக்கு நன்மை செய்யும். அதாவது பாத்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள், பாஸ்போர்ட், விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டிற்கு தொழில் ரீதியாகவோ அல்லது படிப்புக்காகவோ வேலைக்காகவோ செல்லக்கூடிய அமைப்பு, அது வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு மிக அற்புதமான லாபத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும். ஆக சுப விரயங்கள், வீடு கட்டக்கூடிய அமைப்பு, அதே போல காது குத்தக்கூடிய அமைப்பு, சுப செலவு செய்து சுப விரயங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் இந்த மாதம் மேச ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடம், முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து எல்லாம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோக ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா புதன். இந்த புதன் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். வக்கரகதியில செஞ்சிருச்சாலும் 11ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். பொதுவாக 3ஆம் இடத்து அதிபதி 11ல் இருக்காருன்னா புதிய, அதாவது பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம், புதிய கான்ட்ராக்ட்லாம் வந்து உங்களுக்கு சேரும், புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும், பத்திரப்பதிவு நடக்கும், இடம் வாங்குறது விற்கிறது இந்த மாதிரியான பத்திரப்பதிவு நடக்கும், இளைய சகோதர வழி லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும், அவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல 6ஆம் இடத்து அதிபதி அவர் தான். 6ஆம் இடங்கிறது நோய், எதிரி, ஒம்பு, வழக்கடன் மட்டும் இல்லை, உத்தியோகஸ்தானமும் கூட. அப்ப பதவி உயர்வு, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நல்ல பலன்களும் ஏற்படும். மூத்த சகோதரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். 11ஆம் இடங்கிறது மூத்த சகோதரம். அப்ப மூத்த சகோதரிடம் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். நெருங்கிய நட்பு வட்டாரங்கள்ட்டையும் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடம், புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு, இதெல்லாம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் இந்த மாதம் ஃபுல்லா 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார். குழந்தை பிறப்பு, குழந்தைகளால் நன்மை, அதே போல பார்த்தீங்கன்னா கரு உண்டாக்கக்கூடிய அமைப்பு, திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு, காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, உங்களுக்கு பதவி அல்லது பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, பூர்வீக சம்பந்தமான சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன் நடக்கக்கூடியது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது லக்னம் தீர்மானிக்கிறதுக்கு லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல சூரியனை வச்சு எடுப்பாங்க. ஏன் அப்படின்னா லக்னத்துக்கு 11ல் சூரியன் இருந்தா அன்னைக்கு எவ்வளவு பெரிய தோஷம் ஜாதகத்துல இருந்தாலும் சூரியனை கண்ட பணிப்புக்குள் விலகும். அப்ப இந்த மாசம் ஃபுல்லாவே மேசராசியை பொறுத்த வரைக்கும் 11ல் சூரியன். உங்களுக்கு ஜாதகத்துல தசாபுத்தி சரியில்லைன்னா கூட இந்த மாசம், மாசி மாசங்கிறது உங்களுக்கு லாபகரமான மாதமாக மேசராசிக்காரர்களுக்கு அமையும். ஏன்னா 11ஆம் இடம் வலுவடைகிறது. 11ல் ராகு, 11ல் புதன், 11ல் சுக்கிரன், 11ல் சூரியன், 11ல் செவ்வாய், எல்லாமே 11ஆம் இடம் வலுவடைகிறதுனால எதை தொட்டாலும் லாபம், நெருங்கிய நட்பு வட்டாரங்களால் ஆதாயம், நினைத்த காரியம், லா ஆஃப் அட்ராக்ஷன், நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் மேச ராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.